சேலைக்காரன் வந்தப்ப சேலையை தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் எடுக்கவே இல்லைன்னு சொன்னேன். மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் வண்டிக்காரன் மட்டும் சேலை உள்ளிக்க தானமா இருந்துச்சு. அவன் என்னைய எவ்வளவு அசிங்கமாக கேட்டுட்டு போனேன் தெரியுமா? அதனால தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை நீ வீட்டை மீட்டுறதுக்காக எடுத்திருந்தா கொடுத்துருமா? என்ன சொன்ன? எடுத்தா கொடுத்துடணுமா? அப்ப நான் எடுத்தோம்னு நீ முடிவே பண்ணிட்டியா? ஏம்மா நான் அப்படி சொல்லலம்மா, எடுத்திருந்தா கொடுத்துருந்தேன்னு சொல்கிறேன். நீ சொல்றதுக்கு அதானப்பா அர்த்தம். நகையை எடுத்தது நீதான். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஊர் ஆளுக மாதிரி உன்னைய நானும் தப்பாத்தான் நினைக்கிறேன். நீ தான் நகையை எடுத்திருப்ப கொடுத்துருன்னு தானடா கேட்குற. இதுக்காடா இந்த மாதிரி ஒரு திருட்டு பழியை என் மேல போடுறதுக்காடா உன்னை ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்து ஆளாக்கி உன்னையும் ஒரு மனுஷனா நிக்க வச்சது இதுக்காடா? இத்தனை பேர் முன்னாடி இந்த பஞ்சாயத்துல பெத்த தாய்க்கு களவாணி பட்டம் கட்டுறதுக்கா? அம்மா இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. போதும்பா போதும். நீனு நான் தான் எடுத்தன்னு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? இல்லம்மா, அன்னைக்கு சேலையை வீட்டுக்குள்ள வச்சிருந்தது மாதிரி வச்சிருந்து சோதனை ஓட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா ஊர் ஆளுக முன்னாடி அசிங்கம் தானம்மா. அதான் இப்பவே. சுப்பிரமணி, என்னப்பா சொல்றாங்க? இல்லைங்கய்யா, விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இது அம்மனோட நகை, ஊர் பொதுக்காரியம். சாதாரணமா அவங்க மேல சந்தேகம் இவங்க மேல சந்தேகம்னு எடுத்தும் கவுத்தோன்னு எதையும் செய்ய முடியாது. அதனாலதான் நான் போலீஸை வர சொல்லியிருக்கேன். போலீஸ் வந்து சோதனை ஓடட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத முடிவு பண்ணிக்கிருவான். அப்படின்னா முதல் சோதனைய இவ வீட்டுல போட சொல்லுங்க. இவ தான் எடுத்து வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு வெளியில வந்து நல்ல மாதிரி நடிச்சு நாடகம் போடுவா. இவளை பத்தி எங்களுக்கு தெரியாது, ஊருக்கே தெரியும். ஆமா ஆமா, பஞ்சாயத்து முதல்ல இவ வீட்டுல சோதனை பண்ணுங்க. வயசான காலத்துல அவளை எப்படியோ பழச்சிக்கிட்டு இருக்காளுக. ஒருவேளை கஞ்சி குடிச்சா தேவலைன்னு இருக்காளுக. இம்பிட்டு கடன் இருக்கிற இவ ஒரு வீட்டை விற்கலாம், இடத்த விற்கலாம், சொத்தை விற்கலாம், என்னென்னத்தையோ வித்து அந்த கடன் அடைக்கலாம். ஆத்தாவோட நகையை வித்தா இப்படி ஆளாக்கணும். இதுக்கெல்லாம் என்னத்த சொல்ல. போலீஸ் வண்டி வருதுப்பா. என்ன பஞ்சாயத்துல இம்புட்டு பேர் நிக்கிறாங்க, அந்த பங்கசமும் சேர்ந்து நிக்கிறா. இன்னைக்கு எப்படியும் வட்டி பணத்தை கொடுத்துடணும், அதுவும் அசலோட கொடுக்கணும்னு சொல்லி இருந்தோம். இப்படி போய் பஞ்சாயத்துல நிக்கிறா, போலீஸ் வந்து நிக்குது. என்ன விவரம் ஒன்னும் புரியலையே. வட்டிக்கு கொடுக்கறது சட்டப்படி குத்தம், அதுலயும் நம்ம கந்து வட்டிக்கு கொடுக்கறமேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஊர் ஆளுக்களை பங்கஜம் கூட்டிட்டாலோ. நெருக்கடி கொடுக்கவும் நம்ம தலையிலேயே இடி விழுந்துருச்சோ. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணு விளங்கலையே. ஏன் ஒட்டுமொத்த ஊரும் ஒண்ணு கூடி நிக்குது? அந்த பக்கம் போவோமா இல்லை போய் தேவையில்லாம வம்பு வளர்ந்துருமா? என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. பொறுமையாவே ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ள போவோம். இல்லைன்னா தவளை தாவாயால கெட்டது மாதிரி ஆயிரும். அதான் இன்னாருதான் திருட்டுச்சிருக்கின்னு தெரிஞ்சு போயிருச்சுல, அப்புறம் எதுக்கு பஞ்சாயத்து இன்னும் பொறுத்துக்கிட்டு இருக்கு? போலீஸ் வந்துருச்சு, புடிச்சு கொடுக்க வேண்டியதானே. தான் முதுகுல உள்ள அழுக்க தொடச்சு கழுவுறதுக்கு இங்க ஆள் இல்ல, அடுத்தவங்க முதுகுல உள்ள அழுக்கிறதுக்கு நோண்டி பார்க்க வந்துட்டாங்க. அவ அப்படி இவ இப்படின்னு எம்புட்டம்புட்டு கேள்வி, எம்புட்டம்புட்டு பேச்சு, எல்லாத்தையும் ஆண்டவன் நின்று பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனாலதான் இப்படி ஒரு கூலியா அள்ளி போட்டிருக்கேன். செய்யில்ல கொண்டு போய் போட்டு களி தண்டாத்தான் இதெல்லாம் திருந்தும். கொண்டு போய் உள்ள தள்ளி விடுங்க. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துவீங்களா? உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. பங்கஜ அம்மாவை பத்தி உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்? அவங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் மேல எல்லாரும் சேர்ந்து பழி போட்டுட்டு இருக்கீங்க? போலீஸ் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் அவங்க மேல பழி போடுறதை என்னால ஏத்துக்க முடியாது. இவ யாருடி? இவ திருவிழா கூட்டத்துல பலூனிக்கு வந்த மாதிரி. இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? கலக கறி வேற எதுக்கு வருவா? அதான் கலகத்தை கூட்டிட்டு வந்திருக்கால கூடவே. அந்த நாயினாலதான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறாங்க. இன்னமும் அடங்காம எப்படி தெரியுதுன்னு பாரு. அவ ட்ரெஸ்ஸும் முகரையும் ஆளையும் பாரு. ஆம்பளை நிக்கிற இடத்துக்கு எப்படி அரையும் குறையுமா வந்திருக்கான்னு. இவெல்லாம் ஒரு பொம்பளை. இவ இதுக்கடி இங்க வந்திருக்கா? என்ன அருமத்துக்கு வந்திருக்காளோ? அத ஒரு கொடுக்க கூட்டிட்டு வந்திருக்கால. தொஸ்டனை கண்டா தூர ஒதுங்கி நிக்கலாம். வா அங்கிட்டு போவான். இவ மூஞ்சிலாம் முழிச்சா விளங்குமா? நல்லா சொன்னேன், வா போவோம். இதாம்மா, பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? உனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஊர் ஆளுங்க எல்லாரும் கண்டிப்பா பஞ்சாயத்துக்கு வரணும், குடும்பத்துல ஒரு ஆள் கண்டிப்பா வரணும்னு நீங்க தானே தண்டோர போட்டு சொன்னீங்க. ஆமா, நான் இந்த ஊர் ஆளுக்களை தானே சொன்னேன், உன்னைய ஒன்னும் சொல்லலையே. நானும் இந்த ஊர்ல ஒருத்தி தான், அதனால தான் இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன்.
ஏமா நீ ஊரை விட்டு ஓடி எத்தனையோ வருஷாச்சு இப்போ வந்து ஊர் ஆளுகன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. ஊரை விட்டு இல்ல, நாடு விட்டு நாடு தேடி பொழப்புக்காக போனாலும் பிறந்த மண்ணை மறைக்காம இந்த ஊருக்கு தானே வந்திருக்கேன். எனக்கு இந்த பஞ்சாயத்துல நிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதுலயும் இந்த ஊர் மண்ணுல பிறந்தவரே எங்க அப்பா, இந்த ஊர் மண்ணுல வாக்கப்பட்டு வந்தவங்க எங்க அம்மா. எனக்கு மட்டும் இந்த ஊர்ல எப்படி ரைட்ஸ் இல்லாம போகும்? நானும் இந்த ஊர்ல பிறந்த பொண்ணு தானே. அதுக்கு இப்ப என்ன வேணும்? என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்க அப்படி? நானும் இந்த ஊர்ல பிறந்தவதான். பஞ்சாயத்துல வந்து பிராது கொடுத்து நிக்கிறது என்னைய பெத்த எங்க அம்மா. எனக்கும் என் ஃப்ரெண்டு குஞ்சாய்க்கும் இந்த பஞ்சாயத்துல வந்து நிக்கிறதுக்கும் கருத்து சொல்றதுக்கும் எல்லா உரிமையும் எல்லா இதுவும் இருக்கு. அதனாலதான் வந்து நிக்கிறோம். பஞ்சாயத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாம தேவையில்லாம வந்து வம்ப வளர்க்காதீங்க. 2 பேரும் மரியாதையா கிளம்பிருங்க. நாங்க ஏன் கிளம்பணும்னு கேக்குறேன். இந்த பஞ்சாயத்துல பிராஜி கொடுத்து அசிங்கப்படுத்தி நிக்க வச்சிருக்கீங்களே பங்கஜா அம்மா, அந்த அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க பாருமா, கோயில் நகைய காணா. இந்த அம்மா மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. அதனாலதான் பங்கசத்தை கூப்பிட்டு எல்லாரும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து பிரச்சனை பண்ணாம முதல்ல இடத்த காலி ஒண்ணு. பங்கஜா அம்மா தான் அந்த நகையை திருடினாங்கன்னு ஊரே சேர்ந்து சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? இந்த நிக்கிறாரே கோயில் பூசாரி, அவர்தான் ஆதாரம். யோ பூசாரி, எங்க அம்மா களவாண்டதை நீ பாத்தியா? இல்லம்மா, ஆனா நான் நட சாத்துறதுக்கு முன்னாடி நகை இருந்துச்சு. அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நகை காணாம போயிருக்கு. அப்படின்னா பங்கஜம்மா தானே எடுத்திருக்கேன்னு. நாங்க கேட்ட கேள்விக்கான பதில மட்டும் சொல்லுங்க பூசாரி. பங்கஜம்மா அம்மன் கழுத்துல இருக்கிற நகையை எடுத்ததை நீங்க பாத்தீங்களா? நான் கண்ணால பார்க்கல, ஆனா அவங்க வந்ததை பார்த்தேன். யோ சும்மா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. என்ன அம்மன் கழுத்துல கிடக்கிற நகையை நீனே ஆட்டையை போட்டுட்டு எங்க அம்மா மேல பழிய தூக்கி போடலான்னு பாக்குறியா? அம்மா, நான் அந்த ஊருக்கு அந்த கோயிலுக்கு விசுவாசமானவன். என் மேல அபாண்டமா பழி போடாதீங்கம்மா. நீ மட்டும் இந்த ஊருக்கும் கோயிலுக்கும் விசுவாசமானவன், எங்க அம்மா இந்த ஊருக்கு அகேன்ஸ்ட் ஆனவங்களா? அவங்கள பார்க்கும்போது திருடி மாதிரி தெரியுதா? எப்படி நீ எங்க அம்மா மேல பழி போடலாம்? இந்தாம்மா, கோயில் பூசாரி எப்பேற்பட்டவர்னு எங்களுக்கு தெரியும். அவர் ஒண்ணு இன்னைக்கு நேத்து அந்த கோயிலுக்கு தொண்டுலியம் பண்ணல. அவங்க தாத்தா பாட்டாம்பூட்டையும் காலத்துல இருந்து அந்த கோயில வேலை வத்துக்கிட்டு இருக்காங்க. வம்சா வழியா வந்துகிட்டு இருக்கிற குடும்ப வழக்கம். அவங்க குடும்பத்துல யாருக்கும் இந்த புத்தி கிடையாது. ஓஹோ, அப்ப எங்க குடும்பத்துல இருக்குன்னு இன்டைரக்டா சொல்றீங்களா? அவர் எங்க இன்டைரக்டா சொல்றாரு, அதான் டைரக்டா சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணுமா அந்த கிறுக்குக்கு? கோவில் நிர்வாகி அவர் காலம் காலமா தொண்டுலியம் பண்ணிட்டு இருக்காருன்றதுக்காக அவர் மேல இந்த பழி போடுறதுக்கு இவ்வளவு யோசிச்சு நீங்க? பங்கஜம்மா எப்பேற்பட்டவங்க, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க கணவர் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளா வாழ்ந்திருக்காரு, அவங்களோட பரம்பரை வம்சம் எப்படின்னு அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? யாரை கொண்டுட்டு வந்து எப்பேற்பட்ட இடத்துல எங்க நிக்க வச்சிருக்கீங்க? உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா? இவாருமா, சும்மா வந்து பஞ்சாயத்தை உழப்பிக்கிட்டு இருக்காத. எல்லாம் விசாரிச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன விசாரிச்சீங்க? இல்ல என்ன விசாரிச்சீங்கன்னு கேக்குறேன். 4 பேரை கூப்பிட்டு 4 குடும்பத்துல நடந்த கதையை பேசிட்டு இவங்க தான் குற்றவாளி, இவங்க தான் நகையை திருடினாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சு உள்ள தள்ளிட்டா நீங்க எல்லாம் பெரிய நாச்சாம. எங்க முதலாளி அம்மா கெட்டவங்களா? குஞ்சாயி, பங்கஜா ஆண்டி, நீங்க யாரு எப்பேற்பட்டவங்கன்னு இந்த ஊர் ஆளுங்க வேணா மறந்துருக்கலாம், ஏன் உங்க புள்ள வேணும்னா மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன் ஆண்டி. எனக்கு உங்க கையால சோறு போட்டிருக்கீங்க. நான் தின்ன ஒவ்வொரு நாள் சோறும் உங்க கையால நீங்க போட்ட உங்களோட உப்பு. என்னால அந்த நன்றி விசுவாசத்தை மறக்க முடியாது ஆண்டி. என்ன லைலா, ஆளை கூட்டிட்டு வந்து லந்த கொடுத்துக்கிட்டு இருக்கியா? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காம கிளம்பி போ சொல்லு. அவையும் போகணும் இல்ல அவையும் போகணும்னு கேக்குறேன். பெத்த தாயை இப்படி ஒரு ஊர் மக்களை கூட்டி பஞ்சாயத்தை திரட்டி களவாணி பட்டத்தை கட்டி இப்படி ஒரு கோலத்துல நிக்க வச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு புள்ளையா? லைலா, அவன் எப்பேற்பட்ட புள்ளைன்னு எங்களுக்கு தெரியும். நீ ரொம்ப ஒழுங்கான புள்ளையா? பங்கசத்துக்கு நீ கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டியா? அவ கடனாளி ஆகுறதுக்கும் அவ இன்னைக்கு களவாணி பட்டம் கட்டுறதுக்கும் முக்கிய காரணமே நீதான். அதை மறந்துட்டு பேசுற? உனக்கு கொடுத்த பணத்தை எடுக்கிறதுக்கு தானே அவ இன்னைக்கு வட்டிக்காரன் பின்னாடி லோன்னு தெரியுறா. அதுக்காகத்தானே இன்னைக்கு கோயில் காசுல கை வச்சிருக்கா. கௌசல்யா, சும்மா திரும்ப திரும்ப அவங்க தான் நகை எடுத்தாங்கன்னு தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்காதீங்க. அவங்க நகை எடுத்தாங்கன்னு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? கோவில்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அதை செக் பண்ணீங்களா? இம்புட்டு யோசிச்ச நாங்க அதை யோசிக்காம இருந்திருப்போமா? ஒரு வாரமா கோயில்ல உள்ள சிசிடிவி கேமரா ப்ரிப்பேர்ல இருக்கு. அது ரிப்பேர் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம். என்ன செய்யறது? கரெக்டா கையும் களவுமா நேரடியா பார்த்து போட்டோ பிடிச்சு போடுறதுக்கு எங்களால முடியாம போயிருச்சு. அந்த ஆத்தா எங்க எல்லாரும் கண்ணையும் கட்டிட்டா. ஆத்தா கட்டல, அவங்க கண்ணை அவங்களே கட்டிட்டு என் முதலாளி அம்மா என் பங்கஜா அம்மா மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க.
குஞ்சாயி. தங்கஜம்மா, அந்த நகையை நீங்க எடுக்கலைன்னு இத்தனை பேர் முன்னாடி சொல்லியும் யாருமே கேட்கலன்னு எனக்கு பெருசா தெரியலம்மா. ஆனா உங்க புள்ளைய உங்க கூட வந்து நிக்கலன்னு நினைக்கும் போதுதான் என் மனசு துடிக்குது. ஆனா சத்தியமா நான் அதை எடுக்கலம்மா. நீங்க அதை எடுக்கலன்னு எனக்கு தெரியுமா? அதை எடுத்த உண்மையான குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும். என்னம்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு கதை சொல்லல. ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மையை ஒழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நகை கடைக்காரரே, கூட்டிட்டு வாங்க அந்த திருடனை. யாருக்கு அந்த ஆளு புது கேரக்டர் கொண்டு வந்து இறக்குறா? அதுலயும் இவன் தான் களவாணி பையன் வேற சொல்றா. இவளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்பாளுங்க? என்ன ஒண்ணுமே புரியலையே. அதாண்டி நாங்களும் நிக்கிறோம். பேசாம நின்று வேடிக்கை பாரு. என்ன இவளுக்கு புதுசு புதுசா குட்டையை கிளப்புறாளுங்க? என்னம்மா யாரையோ கொண்டு வந்து நிப்பாட்டி அவன் தான் திருடன்கிற? என்ன ஆதாரம் உன்கிட்ட? என்ன ஆதாரம் இருக்கு? சொல்றேன். சொல்லாம நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டுவேனா? எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நியூ மாடல் டைமண்ட் செட்டா எடுத்து கொடுங்களா. கொஞ்சம் இதெல்லாம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கா. காட்டுறேன் மேடம். நம்ம கடையில இல்லாத கலெக்ஷன்ஸே இல்ல. உங்களுக்கு என்ன மாடல்ல வேணும்னு சொல்லுங்க, எல்லாத்துலயும் எடுத்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வீக் எனக்கு பர்த்டே இருக்கு. ஒரு நெக்லஸ் மட்டும் எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க கொட்டி வச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் 2-3 பர்ச்சேஸ் பண்ணிடுவோம்னு பயமா இருக்கு. பர்த்டேன்னு சொல்லிட்டியே, இதுல பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன மேடம்? உங்களுக்கு பிடிச்சத பார்த்து எடுங்க. எனக்கு மேக்ஸிமம் நியூ மாடல்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆன்டிக் மாடல்ல தான் எனக்கு டிசைன் வேணும். எல்லாமே இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் எடுத்து போடுறேன். அந்த நெக்லஸ் எடுங்க. மேடம் உங்க கையில வச்சிருக்கிறது தான். கொடுங்க. பாருங்க மேடம், பொறுமையா பாருங்க. வாவ், இது நல்லா இருக்கே. வச்சு பாருங்க மேடம், உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா தான் இருக்கு, பட் கொஞ்சம் சிம்பிளா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் பாருங்க. சிம்பிளா தானே, இருங்க காட்டுறேன். அண்ணே யார் பாணி? டொனேஷன்லாம் இங்க கிடையாது. அண்ணே டொனேஷன் இல்லனே, கொஞ்சம் நகை விற்கணும். அதான் நகை விற்கணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியாப்பா? கஸ்டமர் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணே ரொம்ப எமர்ஜென்சினே, கொஞ்சம் அவசர தேவைக்காக பணம் தேவைப்படுது. கொஞ்சம் அவசரமா விற்கணும்னே. கஸ்டமர் இருக்காகப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன் இவ்வளவு அவசரப்படுற? பரவாயில்ல சார், எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஏதோ எமர்ஜென்சி போல் இருக்கு. நீங்க அவரை அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எடுத்து கொடுங்க. அதான் கஸ்டமரே சொல்லிட்டாங்கல்லனே, எனக்கு இந்த நகையை புறம் கொஞ்சம் விற்கணும். என்னப்பா நகையை விற்கணும்னு இவ்வளவு பெரிய பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குற? இதுக்குள்ள இருக்கிற எல்லா நகையும் விற்கணும்னே, கொஞ்சம் உடனே வேணும். சரிப்பா, கொஞ்சம் டப்பாவை திறந்து காட்டு. எத்தனை நகை, எத்தனை பவுனு? இந்த காட்டுறனே. என்னப்பா இம்புட்டு நகை இருக்கு? இது பூரா யாரோட நகை? இதெல்லாம் என்னோட நகை தானே. எனக்கு ஒரு அவசர தேவை, அதான் விற்கலான்னு கொண்டுட்டு வந்தேன். பொய் சொல்லாதப்பா, உண்மையாவே இது உன்னோட நகை தானா? நகையை பார்த்தா சந்தேகமா இருக்கே. என்னடா பனியனும் ட்ரௌசரோடையும் அரையும் குறையுமா வந்திருக்கானே, இவங்கிட்ட ஏது இம்புட்டு நகைன்னு தானே நீங்க சந்தேகப்படுறிய? உங்க சந்தேகம் நியாயமானது தானே. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? என் பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனே, அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். அவள் பொரடியில் நல்ல அடி, நிறைய ரத்தம் போயிருக்குன்னு. அவளுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உசிரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதான் என் பொண்டாட்டியோட நகை, எங்கள் அம்மாவோட நகைன்னு எல்லார் நகையவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கண்ணே. ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கானே. இவனை எப்படி நம்புறது? ஒருவேளை திருட்டு நகையா இருக்குமோ? ஆளுக்கும் கொண்டுட்டு வந்திருக்கிற நகைக்கும் சம்மந்தமே இல்லை. பவுனு வைக்கிற விலைக்கு இவங்கிட்ட இம்புட்டு பொருளா? அண்ணே கொஞ்சம் அவசரமா தேவைப்படுதுண்ணே, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்து என்ன நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுப்பா, பொறுமையா இரு. உடனே கொடுத்துட முடியுமா? ஆமா, இதுல எத்தனை பவுன் நகை இருக்கு? இதுல ஒரு 30 பவுன் இருக்கும்னே. நகையை பார்த்தா 80-90 பவுன் இருக்கிற மாதிரி இருக்கு. இவன் 30 பவுனுங்கிறான். கணக்கு தெரியாம கொண்டுட்டு வந்துட்டானா? ஒருவேளை இது திருட்டு நகையா இருந்தா போலீஸ் நம்மளையில பிடிச்சிட்டு போயிடும். இப்ப என்ன பண்றது? அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் பணம் கொடுத்து என்ன நல்லா இருக்கும். இருப்பா எடை போட்டு இது தங்கமா பித்தளையான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தானே தர முடியும். நீ கேட்ட உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட முடியுமா? பொறுமையா இரு. இல்லைன்னு எங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னே. என்னப்பா இப்பதான் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குன்னு இப்ப அம்மாவை சேர்த்திருக்குன்ற? இல்லைண்ணே, பொண்டாட்டியே தான் சேர்த்திருக்கு. எங்க அம்மாவும் ஆஸ்பத்திரியில இருக்காங்க, அதான் சீக்கிரம் கொண்டுட்டு வாடா, எப்படியாவது மருமகளை காப்பாத்திரணும்னு சொன்னாங்க. மருமக மேல அம்பட்டு பாசம்னே, அதனாலதான் அவங்களோட பரம்பரை நகை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன லைலா இந்த டைம்ல கால் பண்றா? என்னவா இருக்கும்? ஹலோ, லைலா சொல்லு. லைலா என்ன விஷயம்? குஞ்சாயி கேக்குதா? எங்கடி இருக்க? சொல்லு லைலா,
நெக்லஸ் எடுக்க வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் நகை கடைக்கு வந்திருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? ஜெய், கோயில் நகையை காணுமா? எங்க அம்மா தான் கோயில் நகையை திருடி இருக்கோன்னு பஞ்சாயத்துல எல்லாரும் எங்க அம்மாவை கை காட்டி எங்க அம்மாவை களவாணி பட்டம் காட்டி நிக்க வச்சிருக்காங்கடி. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. தனியா போனாலும் அங்கே உள்ளவங்க எல்லாரும் என்ன அடிச்சு துரத்திடுவாங்க. 1000 இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னு என் மனசு கேட்கலடி. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏதாவது உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா? வாட்? என்ன சொல்ற? கொஞ்சம் கிளியரா சொல்லு. நம்ம முத்துமாரியம்மன் கோயில் இருக்கலடி, அந்த கோயில்ல உள்ள நகையை காணுமா? யாரு களவாண்டா, எவன் திருடினான்னு தெரியல. ஆனா எங்க அம்மா தான் களவாண்டிருக்கோம். கடைசியில எங்க அம்மா தான் வந்து சாமி கும்பிட்டுச்சுன்னு எல்லாரும் எங்க அம்மா மேல பழிய போட்டு பஞ்சாயத்துல நிப்பாட்டி இருக்காங்கடி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால காப்பாற்றவும் முடியல, அதுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியலடி. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். தம்பி, உண்மையை சொல்லு. இதெல்லாம் உண்மையாவே உன் பொண்டாட்டி அம்மாவோட நகையா? எல்லாம் அம்மனுக்கு சாத்துற நகை மாதிரி பெருசு பெருசா இருக்கு. நீ என்னடானா பொண்டாட்டியோட நகைங்கிற? இல்லனே, இது எல்லாமே என் பொண்டாட்டியோட நகை. இல்லையே, உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கே. இது திருட்டு நகை தானே? என்ன, ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வீட்டுல உள்ள நகையை கொண்டு வந்து விற்க வந்தா நீங்க என்னமோ என்னைய கூப்பிட்டு கிளாஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா நகைக்கு காசை கொடுக்கறதுனா கொடுங்க, இல்லைன்னா நகையை கொடுங்க. இந்த கடை இல்லைன்னா எனக்கு எத்தனையோ கடை. ஏதோ இவர் மட்டும்தான் கடை வச்சிருக்கிற மாதிரி ஓவர சீனை போடுறாரு. ஹலோ மிஸ்டர், நீங்க எந்த ஊரு? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க ஊரு அம்மன் கோவில் நகை திருட்டு போயிருக்கு. ஓ மொழியும் சரியில்லை, உன் நடையும் சரியில்லை. நீ என்னவோ அம்மன் நகைன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்க. இதை உங்க அம்மா நகைன்னு வேற போய் சொல்ற. உண்மையை சொல்லு, இது அம்மன் நகையா இல்ல உங்க அம்மா நகையா? மேடம், அவனை புரியுங்க மேடம். அப்ப உண்மையாவே அவன் திருட்டு போய் தான் போல் இருக்கு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அவன் மொழியும் முகரையும் பொண்டாட்டி அடிபட்டது அம்மா அடிபட்டது, அம்மா அடிபட்டது பொண்டாட்டி வருதுன்னு புரியுங்க மேடம் அவனை. ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நான் கத்தி வச்சிருக்கேன். நான் யாருன்னு தெரியுமாடா திருச்சி நாயே? அம்மா, புரியுங்க மேடம் இவனை. திருட்டு பைய எம்புட்டு தெனாவட்டா வந்து என் கடையிலேயே திருட்டு நகை வைக்க பாக்குறியா? உன்னை இன்னைக்கு என்ன பண்றோம் பாருடா. மேடம், உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இவனை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவோம். புரியுதா அம்மன் நகையை யார் எடுத்ததுன்னு? கோவில்ல அம்மனுக்கு நகை போட்டிருக்கீங்க. அவ்வளோ நகையை போட்டுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒர்க் ஆகாதுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லி எங்க அம்மா மேல பழிய போட பார்த்துட்டீங்கல்ல. என் முதலாளி அம்மா நகையை திருடலைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. உங்க முகத்தெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுக்க போறீங்க? ஒரு அப்பாவிய இந்த மாதிரி அநியாயமா பழி போட்டு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிப்பாட்டி இருப்பீங்களே. அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த வயசான அம்மா தற்கொலை பண்ணி செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க நீங்கெல்லாம்? அதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு என்ன கவலை? பெத்த புள்ள, என் கூட பிறந்தவன், அவனுக்கே அந்த அக்கறையும் அறிவும் இல்ல. இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்துடி குஞ்சாயி வரப்போகுது? சி, நீ எல்லாம் ஒரு புள்ளையா? 1000 அம்மாவை விட்டு நான் பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கு ஒண்ணுன்னு என் மனசு துடிச்சிச்சு. நன்றி விசுவாசத்துக்காக இவ வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீ இப்படி இருக்கியே, இவ்ளோ ஒரு அல்பமா நீ? இந்த ஊரே உங்க அம்மா குற்றவாளின்னு சொல்லிருக்கலாம். ஆனா பெச்ச பிள்ளை நீங்க எப்படி உங்க அம்மாவை குற்றவாளின்னு சொல்லலாம்? உங்க அம்மாவை திருடின்னு சொல்ல உங்களுக்கு நாக்கு கூசல? சீ, நீங்கெல்லாம் ஒரு பிள்ளையா? அம்மா, சீ நாயே, யாருக்கு யாருடா அம்மா? எறா கைய. அம்மா, என்னைக்கோ அவ அம்மா நம்ம வீட்டில் வேலை செஞ்ச விசுவாசத்துக்காகவும் அவளுக்கு நான் போட்ட சோத்துக்காகவும் அவ நம்ம வீட்டில் திண்ட உப்புக்காகவும் இந்த அளவுக்கு நன்றி விசுவாசமா நடந்துக்கிறாளே. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஈக்கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்து இந்த நிலைமைக்கு உன்னை நிக்க வச்சேன். எனக்கு களவாணி பட்டம் கட்டிட்டியே, நீ என் பிள்ளையாடா? அம்மா இல்லம்மா, அது வந்து சி, வாய மூடு. உனக்கும் எனக்கும் அம்மா மயன்கிற உறவெல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. என்னைய தேடியோ என்ன அம்மான்னு சொல்லிக்கிட்டோ இனிமே என் வீட்டு வாசப்படிய மிதிக்காத. பங்கசம், என்னையா பங்கசம்? ஊர் மொத்தமும் ஒண்ணு கூடி நின்று இந்த பங்கசந்தான் அம்மன் கோயில் நகைய திருடி இருப்பான்னு களவாணி பட்டம் கட்டணியலே. இந்தா வந்து நிரூபிச்சிட்டாலே, அதுவும் சாட்சியோட கூட்டிட்டு வந்து இப்ப உங்க முகரையெல்லாம் கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிருவிய?
வட்டிக்காரன் வந்து வாசல்ல நிக்கிறான்டா, எனக்கு என்னத்தைனாலும் கொடுத்து உதவுடான்னு சொல்லும்போது என்னால எதுவுமே செய்ய முடியாது, என்னைய கேட்டு வாங்கினியா என்னைய கேட்டு கொடுத்தியான்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போனியே, அப்பெல்லாம் கூட என் குலை கொதிக்கலடா, அப்பெல்லாம் கூட என் குலை கொதிக்கல. ஆத்தாடி, நம்ம தானே தப்பு செஞ்சோம், நம்ம தானே கை நீட்டி வாங்கணும், நம்ம வாங்கின கடனை நம்ம தானே அடைக்கணும்னு அப்ப கூட தன்மானத்தோட இருக்கணும்னு நினைச்சாடா அந்த பங்கசம். ஆனா அத்தனை பேர் முன்னாடி எனக்கு களவாணி பட்டம் கட்டி ஒரு பெத்த தாயை அசிங்கப்படுத்தின பாத்தியா? உன்னைய என்னால மன்னிக்கவே முடியாதுடா, மன்னிக்கவே முடியாது. இதுக்கு மேலையும் என் வீட்டு வாசப்படியே நீ மிதிக்கவும் கூடாது. உனக்கும் எனக்கும் உள்ள எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லடா. நான் செத்தாலும் நீ வரக்கூடாது, நீ செத்தாலும் நான் வரமாட்டேன். இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்